آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم تشهد عليهم ألسنتهم صدق الله العلي العظيم. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அளப்பெரும் அருளால் புனிதமிகு ரமலான் மாதத்தினுடைய இரவு நேர தொழுகையை தொழுது முடித்துவிட்டு இன்றைய தினம் தொழுகையில் ஓதப்பட்ட ஒரு சில வசனங்களின் கருத்துக்களை கேட்பதற்காக நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழுகிற காலங்களிலே நாம் செய்கிற நன்மைகள், நாம் செய்கிற தீமைகள் அத்தனையும் பதிவு செய்யப்படுகிறது. நன்மைகளுக்கு நாளை மறுமையிலே கூலியும், தீமைகளுக்கு நாளை தண்டனையும் வழங்கப்படும் என்பதை நினைத்து நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் தொழுகையில் ஓதப்பட்ட சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தில் இடம்பெற்றுள்ள அந்த வசனத்திலே நாம் செய்த அமல்களுக்கு எந்தெந்த வஸ்துக்களை எல்லாம் அல்லாஹ் சாட்சியாக ஆக்குகிறான் என்பதை குறித்த ஒரு வசனம் இடம்பெற்றிருந்தது. நன்மையாக இருக்கட்டும், தீமையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதற்கு ஃபைனல் பண்ணுறதுக்கு முன்னால் அல்லாஹ் 8 சாட்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார். ஒரு சுபஹானல்லாஹ் சொல்கிறோம், அதுக்கு 8 சாட்சி இருந்தால் தான் அல்லாஹ் அதற்கான நன்மைகளை கொடுப்பார். முதலாவது சாட்சி அல் மகான். இதா சுல்சிலத் என்ற அந்த அத்தியாயத்திலே வருகிறது, யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா. கியாமத்துடைய நெருக்கத்தில் பூமி அப்படியே நிலநடுக்கம் வந்ததை போன்று ஒரு குலுங்கும். அதை பார்த்து விட்டு மனிதன் கேட்பான், இந்த பூமிக்கு என்ன ஆனது? அப்போது அல்லாஹ் சொல்வான், யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா. இன்றைய நாளிலே, கியாமத்துடைய நாளிலே, துஹத்திஸு அக்பாரஹா, பூமியிலே எந்தெந்த மனிதர்கள் எந்தெந்த காரியங்களை செய்தார்கள் என்கிற செய்தியை அந்த பூமி அறிவிக்கும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகிறார். எனவே நாம் செய்கிற நன்மை தீமைகளுக்கான முதல் சாட்சியாக அல் மகான் என்ற இந்த பூமியை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இரண்டாவதாக அஸ்ஸமான். எந்த நேரத்திலே எந்த காலத்திலே அந்த காரியத்தை நாம் செய்தோம் அதையும் அல்லாஹ் அங்கே சாட்சியாக ஏற்படுத்தி இருக்கிறார். குர்ஆனிலே வருகிறது, வஷாஹிதின் வ மஷ்ஹூத். வஷாஹிதின் வ மஷ்ஹூத். வஷாஹித் என்று சொன்னால் இரவு பகலின் மீது சத்தியமாக, வ மஷ்ஹூத் அமாலுல் இன்சான், மனிதன் செய்யக்கூடிய அமல்களின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ஒரு வசனத்திலே கூறியிருக்கிறார். அப்படியானால் இந்த மஷ்ஹூத் என்ற வார்த்தை மனிதர்கள் எந்த காலத்திலே எந்த நேரத்திலே இந்த காரியங்களை செய்கிறார்கள், பகலிலே செய்கிறார்களா இரவிலே செய்கிறார்களா என்பதை அல்லாஹ் அங்கே சாட்சியாக ஏற்படுத்துவதற்காக அஸ்ஸமான் என்று சொல்லப்படக்கூடிய காலத்தை அங்கே சாட்சியாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இது இரண்டாவது சாட்சி. மூன்றாவதாக நாவை அல்லாஹ் ஒரு சாட்சியாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சூரத்து நூர் என்ற அத்தியாயத்திலே இன்றைக்கு தொழுகையிலே ஓதப்பட்டது, யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும். யௌம, அந்த கியாமத்துடைய நாளிலே, தஷ்ஹது அலைஹிம், மனிதர்களின் மீது அது சாட்சி சொல்லும், அல்சினத்துஹும், அவர்களுடைய நாவுகள் சாட்சி சொல்லும். இந்த மனிதர் இந்த நாவின் மூலமாக இந்த கலிமாவை சொன்னார், இந்த திக்ரை ஓதினார், இந்த தீய வார்த்தையை பேசினார், இந்த நல்ல வார்த்தையை பேசினார், இந்த மனிதரை புகழ்ந்து பேசினார் என்று மனிதனுடைய நாவுகளை அல்லாஹ் மூன்றாவது சாட்சியாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதைத்தான் இன்றைக்கு தொழுகையிலே ஓதப்பட்டது. நான்காவதாக மனிதனுடைய மற்ற உறுப்புகளை அல்லாஹ் அங்கே சாட்சியாக ஏற்படுத்துகிறான். சூரத்து யாசீனிலே வரக்கூடிய அந்த பிரபலமான வசனம், அல் யௌம
நஸ்திமு அலா அஃப்வாஹிஹிம், கியாமத்துடைய நாளிலே நஸ்திமு அலா அஃப்வாஹிஹிம், மனிதர்களுடைய வாய்களிலே நாம் முத்திரையிட்டு விடுகிறோம். வ தஷ்ஹது அல்சினத்து ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும், அவர்களுடைய கால்களும் கரங்களும் பிமா கானு யக்ஸிபூன், அவர்கள் எதை சம்பாதித்தார்கள், கைகளின் மூலமாக என்னென்ன காரியங்கள் செய்தார்கள், நன்மைகள் செய்தார்களா தீமைகள் செய்தார்களா, அதே போன்று அவர்களுடைய கால்கள் நன்மையான செய்தியின் பக்கம் நடந்ததா தீமையான செய்தியின் பக்கம் நடந்ததா என்ற அத்தனை காரியங்களையும் வாயிலே நாம் முத்திரையிட்டு விடுவோம். அவர்களுடைய உடல் உறுப்புகள் நமக்கு சாட்சி சொல்லும். இது 4வதாக அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் சாட்சி. 5வதாக மலக்கானி, மனிதனுடைய உடலிலே 2 மலக்குகளை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். குர்ஆனில் அதையும் சொல்கிறான், வ இன்ன அலைக்கும் லஹாஃபிதீன், உங்களின் மீது பாதுகாவலர்களாக மலக்குமார்களை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். அவங்க பேர் என்ன? கிராமன் காத்திபீன். ஒருத்தர் பேர் கிராமன், இன்னொருத்தர் பேர் காத்திபீன். அவர்களுடைய வேலை என்ன? யஅலமூன மா தஃஅலூன், நீங்கள் செய்கிற ஒன்றை அவர்கள் அறிவார்கள். நீங்க என்ன செய்றீங்க, என்ன சொல்றீங்க, எதை பார்க்குறீங்க, எதை பேசுறீங்க, நல்லதை பார்க்கிறீர்களா, நல்லதை பேசுகிறீர்களா, நல்லதை எழுதுகிறீர்களா என்ற அத்தனையையும் யார் பார்க்கிறார்கள்? இந்த கிராமன் காத்திபீன் என்ற 2 மலக்குமார்களும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த 2 மலக்குமார்களையும் 5வது சாட்சியாக அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். 6வதாக நம்முடைய அமல்கள் பதியப்பட்டிருக்கக்கூடிய அந்த அமால் நாமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பதிவேடு, நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் ஒரு மனிதனை விசாரணைக்கு அவனின் முன்னால் வந்து நிறுத்தப்படும். அந்த மனிதன் அவனை பார்த்து அல்லாஹ் சொல்வான், இக்ரா கிதாபக். நம்முடைய அந்த கிராமன் காத்திபின் மலக்குமார்கள் இருக்கிறார்களே, நம்ம செய்கிறத பூரா பார்த்து அந்த புக்கில் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மௌத்து வந்த உடனே அந்த புக்கை மூடி அவருடைய கழுத்தில் தொங்க போட்டு போயிடுவாங்க. கியாமத்து நாளையிலே கேள்வி கணக்கிற்காக நாம் விசாரணைக்காக அல்லாஹின் முன்னிலையில் நிறுத்தப்படும் போது அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து சொல்லுவான், இக்ரா கிதாபக். உன் கழுத்தில் தொங்கிட்டு இருக்குல்ல, அந்த கிதாபை எடுத்து, அந்த கடிதத்தை எடுத்து, அந்த புக்கை கொஞ்சம் திறந்து அதை நீ படிச்சுப்பார். கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, நீ நல்லவனா கெட்டவனா, நீ போற இடம் சொர்க்கமா நரகமா என்பதை தீர்மானிப்பதற்கு அந்த கிதாபே போதுமானது, அந்த கடிதமே, அந்த அமால் நாமா என்ற புத்தகமே போதுமானது என்ற ரீதியிலே அல்லாஹ் அங்கே சொல்லுவான். அந்த ஒவ்வொரு மனிதர்களும் அதை எடுத்து படிப்பார்கள் என்று குர்ஆனில் வருகிறது. படித்து விட்டு சொல்வார்கள், யா வைலத்தா, யா வைலத்தா, எனக்கு நேர்ந்த கைசேதமே, மாலி ஹாதல் கிதாப், இந்த அமல் நாமா ஏட்டிற்கு என்ன ஆனது? லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. நான் சொன்ன ஒரு சின்ன வார்த்தை சி அப்படின்னு தான் சொன்னேன், அந்த சீங்கிற வார்த்தையை கூட எழுதி வச்சிருக்குது. சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, சிறியது பெரியது எதையுமே விட்டு விடாமல் அனைத்தும் இங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறதே. இன்னைக்கு நல்லா வசமா மாட்டிக்கிட்டேன் போல தெரியுது என்று அந்த கடிதத்தை, அந்த ஆமால் நாமா ஏட்டை அல்லாஹ் படிக்க சொன்னவுடன் மனிதன் படித்து விட்டு, யா வைலத்தா, ஆஹா இப்படிலாம் நடக்கும், அல்லாஹ் இத்தனை சாட்சியை ஏற்படுத்தி வைத்திருப்பான் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டதே, நான் கையும் களவுமாக ரெக்கார்டோட மாட்டிக்கிட்டனே. மாலி ஹாதல் கிதாப், இந்த கிதாபை நான் என்ன சொல்றது, இந்த ஆமால் நாமா ஏட்டை நான் என்ன சொல்றது? லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, எதையுமே விடாம இன்ச்சு பை இன்ச்சா சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் நான் செஞ்ச எல்லாத்தையும் குறித்து வைத்திருக்கிறதே. நான் அல்லாஹுடைய விசாரணையிலிருந்து, இவனுடைய தண்டனையிலிருந்து நான் எப்படி தப்பிக்க முடியும் என்று மனிதன் அங்கே புத்தி பேதலித்து போய் நிற்பான். நாம் புரிய வேண்டிய செய்தி, அல்லாஹ் இங்கே நம்முடைய அமல்கள் பதியப்பட்ட அந்த ஏட்டை அங்கே 6வது சாட்சியாக ஆக்கி வைத்திருக்கிறார். 7வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சியாக வைத்திருக்கிறான். ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் என்ற அந்த வசனத்திலே சொல்கிறான், வஜினா பிக ஷஹீதன் அலா ஹாஉலாஇ ஷஹீதா. நபியே நாயகமே, உங்கள் உம்மத்தினர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் செய்கிற காரியத்திற்கு வஜினா பிக ஷஹீதன், உங்களை நாம் நாளைக்கு மறுமையிலே நபி அவர்களை அழைத்து அல்லாஹ் கேட்பான், இவங்கெல்லாம் உங்க உம்மத்து தானே, உங்களை அவங்க ஏற்றுக்கிட்டாங்கல்ல, நீங்க சொல்றது உங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவங்க தானே, இவர்கள் எல்லாம் இந்த காரியத்தை செய்தார்களா, இந்த நல்ல காரியங்கள்
எல்லாம் இவர்களுடைய அமல்களிலே ஏடுகளில் பதியப்பட்டிருக்கிறதே, இவர்கள் செய்தார்களா என்று நபியையும் அல்லாஹ் அங்கே கேட்பான். அதே போன்று இந்த தீமைகள் எல்லாம் இவர்கள் மீது பதியப்பட்டிருக்கிறதே, இவர்கள் மீது புகாராக இங்கே எழுதப்பட்டிருக்கிறதே, இந்த தீமைகளை எல்லாம் செய்தார்களா அல்லாஹ் அங்கே கேட்பான். அங்கே 7வது சாட்சியாக நபி அவர்களை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். 8வதாக அல்லாஹ்வே அதற்கு சாட்சியாக இருக்கிறான். குர்ஆனிலே வருகிறது, மா தஅமலூன மின் அமலின் இல்லா குன்னா அலைக்கும் ஷுஹூதா. மா தஅமலூன மின் அமலின், எந்த அமலை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி, இல்லா குன்னா அலைக்கும் ஷுஹூதா, அதற்கு நம்மிடத்திலே சாட்சிகள் இருந்தே தவிர இல்லை. முதல்ல உள்ள 7 பேர் போய் சொன்னாலும் நம்மள்கிட்ட நேரடி சாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். 8வதாக நான் நேரடியாக இருக்கிறேன். நீங்க செய்கிற காரியம் எதுவாக இருந்தாலும், நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும், ஒரு மனிதனுக்கு உதவியாக இருந்தாலும் உபத்திரவமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் என்னிடத்திலே அதற்கான சாட்சி இருக்கிறது என்று ஒரு மனிதர் செய்யக்கூடிய நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் இந்த 8ம் ஒரே மாதிரி இருக்கணும். சுபஹானல்லாஹ் ஒருத்தர் சொல்றார், அல்ஹம்துலில்லாஹ் ஒருத்தர் சொல்றார், அல்லாஹ் அக்பர் ஒருத்தர் இந்த வார்த்தையை சொன்னால் அதற்கு அந்த பூமியும் இந்த இடத்திலே இவர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார். இந்த காலத்திலே இரவு நேரத்திலே இவர் சொன்னார். அதே போன்று இந்த நாவின் மூலமாக இவர் சொன்னார். அவருடைய கையின் மூலமாக தஸ்பீஹ் இத்தனை எண்ணிக்கைகள் இவர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார். அந்த மலக்குமார்கள் அங்கே சொல்லுவார்கள். அவருடைய அமல்களுடைய ஏடுகளிலே அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபி அவர்களும் சாட்சி சொல்லுவார்கள். கடைசியாக இந்த 7 பேர் உண்மைப்படுத்தினதை நானும் உண்மைப்படுத்துறேன்ப்பா, நீ அல்லாஹ் அக்பர்னு சொன்னதுக்கு உன்னுடைய அந்த மன பரிசுத்தத்திற்கு தகுந்தாற் போல 1க்கு 10ஆக 70ஆக 700ஆக 7000ஆக அவர்களுடைய அந்த நீயத்திற்கு தகுந்தாற் போல் அல்லாஹ் கூலி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். நாம் புரிய வேண்டிய செய்தி இதுதான். ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்திருக்கிறான். அவன் நினைத்தால் எந்த சாட்சியுமே இல்லாம நாம செஞ்ச நன்மைகளை பூரா நமக்கு தீமையாக ஏற்படுத்தி நமக்கு தண்டனை கொடுப்பதற்கு கூட முழு அதிகாரம் அவனுக்கு இருக்கிறது. ஏன்னா அப்படி ஒருத்தருக்கு செஞ்சான்னா நம்ம மேல்முறையீடு செய்யறதுக்கு நம்ம யார்ட்டையும் போய் செய்ய முடியாது. காரணம், நம்மை படைத்தவன் அவன்தான், நம்மை பரிபாலிப்பவன் அவன்தான், நமக்கு தேவையான அத்தனையும் கொடுத்து கொண்டிருப்பவன் அவன்தான். மேல்முறையீடு செய்ய முடியாது என்ற சூழ்நிலையிலும் அல்லாஹ் 8 சாட்சிகளை வைத்து நமக்கு நடத்துகிற அந்த விஷயத்திலே நாம் புரிய வேண்டிய செய்தி இதுதான். ரப்புல் ஆலமீன் நீதம் தழுவாமல் அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். நான் படைச்சவன் தானப்பா, என்கிட்ட வேலை பார்க்கிறவன் தானே, நான் போடுற எலும்பு துண்டை நீ வாங்கிட்டு போ என்று நம்மை அதிகாரப்படுத்துவதில்லை, அங்கே நம்மை பலகீனப்படுத்துவதில்லை. நீ செஞ்சிருந்தன்னா உனக்கு நான் நன்மையை கொடுத்து விடுகிறேன் என்று அல்லாஹ் தன்னுடைய நீதத்தை வெளிப்படுத்துவதற்காக 8 சாட்சிகளை அங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதைத்தான் நாம் புரிந்து இங்கு செயல்பட வேண்டிய சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கு நாம் செய்யப்படக்கூடிய எல்லா இபாதத்துக்களுக்கும் அல்லாஹ் இந்த 8 சாட்சிகளும் ஒன்றாக இருக்கிற போதுதான் அதற்கான நன்மைகளை தருவதாக வாக்களித்திருக்கிறான். இதில் நாம் புரிய வேண்டிய செய்தி, நான் எப்படி நீதமாக இருக்கிறேனோ அதே போன்று அடியார்களுக்கு மத்தியிலே நீங்களும் நீதத்தோடு செயல்படுங்கள், எந்த காலத்திலும் நீதி பிறழ்ந்து விடாதீர்கள் என்கிற கருத்தை இன்றைக்கு தராவியிலே ஓதப்பட்ட யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் என்ற அந்த வசனத்தின் மூலமாக நாம் படிப்பினையாக பெற வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனுடைய வசனங்கள் இறக்கப்பட்டதனுடைய பின்னணிகளையும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளையும் எடுத்து நடைபெறுவதற்கு, எடுத்து செயல்படுத்துவதற்கான சூழ்நிலைகளை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.